ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டும் நடத்த போறதில்ல. ஒரே ஒரு விஷயம் கன்வே பண்ணணும். இப்ப நிறைய காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் நடத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லா புக்கையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஜாலியா பிளான் பண்ணக்கூடாது. ஸோ ஜாலியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்க பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ், ஏதாவது C++, ஜாவா இல்ல பைத்தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் போங்க. இன்டர்ன்ஷிப் போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த பீரியட், இந்த வெக்கேஷன் பீரியடை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இயர் டு செகண்ட் இயர். செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் போறவங்க நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றதுக்கு யோசிங்க உட்காந்து. ஸோ ஏதாவது இன்னோவேஷனா திங்க் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் டு ஃபைனல் இயர் இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதனால பிளேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்ப எதுவுமே தேவையில்லை அப்படின்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தப்பான கணக்கு போடவே கூடாது. ஏன்னா இப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செமஸ்டர் வர்றதுக்கும் நீங்க எல்லா பேசிக்கான சப்ஜெக்டை டச் பண்றதுக்கும் ரொம்பவும் ஈஸியா இருக்கும். பேசிக் அப்படின்னா எல்லாம் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த பேக்ரவுண்டுக்கு பேசிக்கான கான்செப்ட் எதையுமே நீங்க மக்கப் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு படி. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், சக்சஸ் ஆகும். அதே நீங்க பைகாட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த ஒரு half a day 1 day தான் உங்களுக்கு அது மைண்டுக்குள்ள இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மறந்து போயிருவீங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதை முதல்ல பண்ணுங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கும், அப்போ லாஸ்டா என்ன கம்பெனி வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட பேஸ் சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதற்கு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இப்போ இந்த கம்மிங் வீக்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால என்ன யோசிக்காதீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இப்போ எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பவர் கட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் ஸ்டடி தான் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தான் 90% ஆஃப் பாய்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நைட் ஸ்டடி தான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றப்ப மேபி பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாயிடும். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் எப்பவுமே எதையுமே கொண்டு போகாதீங்க. அந்த மாதிரி போறதுனால நிறைய டிராபேக்ஸ் வந்துடும். மேபி ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இல்ல பவர் கட் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை எக்காரணத்துக்கு கொண்டு வச்சுக்க கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் த பெஸ்ட். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.